உங்களோட விஷயங்கள் ரா அண்ட் ரியலாக எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்கன்னும் போது உங்களோட நேர்மைக்கு ரொம்ப பாராட்டு தான் பிக் பாஸ். அதே நேர்மை இங்கே எல்லாருக்கிட்டே நாங்கள் இதுக்கு நான் திருப்பி பாருக்கு வக்காலத்தில் வாங்கல, திருப்பி பாரு பண்ணுற தப்பை பேசுங்க தப்பை நான் தான் பேசுகிறேனே. போன வீடியோ ஃபுல்லாக கூட பேசினேன். அவளுக்கு நான் வக்காலத்துலாம் வாங்கல, அவள் செஞ்சது சரி தப்புக்குள்ளே நான் வரவே இல்லை. அது தப்பாகவே இருந்தாலும் அந்த தப்பை யாருமே அந்த வீட்டில் செய்யலையா, இல்லை இவ்வளோ கேம் ஆடின அவளுக்கு இது தெரியாதா, ஏன் செஞ்சா அப்படின்னு கொஸ்டின்குள்ளே அந்த யோசனைக்குள்ள போங்க. இல்ல பிக் பாஸ்க்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னா இதை விட பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு. அப்பெல்லாம் நீங்க வந்துட்டு எதுவுமே சொல்லல. கனி கேப்டன்சில இருக்கும்போது நைட்ல மைக்கை கட்டி வச்சுட்டு நிறைய பேர் அந்த தப்பா பண்றாங்க, அது நடக்காம பாத்துக்கோங்கன்னு சொன்ன அன்னைக்கு நைட்டு கனி, ஆதிரை, ரம்யா, எஃப்ஜே எல்லாம் கனி ரூம் தலை ரூம்ல உட்காந்து, ஏன் சபரி உட்பட 3rd வீக் 2nd வீக் கனி எப்போ கேப்டன் ஆனாங்க அப்போவே பேசினாங்களே. அப்பெல்லாம் ஏன் நீங்க பிக் பாஸ் சொல்லல? அப்போ வந்து நைட் 10 மணிக்கு மேலே வந்துட்டு பேசினா நீங்கள் கண்டுக்கல அப்படின்னு சொன்னால், இங்கே கமருதினும் பாருவும் பேசினது அது ஆஃப்டர் 3-4 தான் இருக்கும், மிட் நைட்டுக்கு அப்புறம் தான், ஏர்லி மார்னிங்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி அது அவங்களோட பர்சனல் அவங்க பேசினாங்கன்னு வச்சுக்கிட்டாலுமே அங்கே லிவிங் ஏரியா பெட்ரூமில் அந்த ரெண்டு பேரும் உட்காந்து பெட்ரூமில் எல்லாரும் தான் அமைத்து எல்லாமே இருக்கும்போது, சாண்ட்ராலாம் இருக்கும்போது எல்லாமே அந்த பொண்ணு ஓப்பனாக தான் பண்ணுதுன்னும் போது இதில் சாண்ட்ரா விஷயங்களை பேசியிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னா, ஸோ எது என்னன்னு தெரியாமல் அப்போ உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு சைலண்ட்டாக விட்டுடுறீங்க. இதை வந்து நெகட்டிவாக ஆக்கலாம், இல்லை டிஆர்பிக்காக ஆக்கலான்னு அதை பெருசாக்குறீங்க அப்படின்னா பிக் பாஸ் நீங்கள் ஆடுறதே கேம் தான். இதில் நியாயம் எங்கே வருது அப்படின்னும் போது அது உங்களுக்கான நியாயம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னும் போது என்னமோ நியூட்ரல் நியாயம் பண்ணுற மாதிரியே பண்ணுறீங்களா பிக் பாஸ்? இதில் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரால. அப்புறம் வெங்காய கண்டென்ட், அந்த வெங்காய கண்டென்ட்டுக்கு வரும். எத்தனை பேர் இந்த வெங்காய கண்டென்ட்டை ரசிச்சிங்கப்பா? நான் ரசிச்சேன்ப்பா, எனக்கு செம்மையாக பிடிச்சதுப்பா. ஒருத்தர் இந்த அளவுக்கு நல்லவராக பிக் பாஸில் இருக்க முடியும்னா செம்மையாக இருந்துச்சுப்பா. அவங்க அக்கா என்னடானா வத்தல் போகிறதுக்காக பிக் பாஸ் வந்தேன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் 2nd 3rd வீக்கில் வத்தல் போட்டு வெயில் காய்து வடாம் வைக்க போகிறோன்னு அவ்வளோ சாதத்தில் சால்ட்டை போட்டு, தம்பி என்னடானா ஒரு வெங்காயத்தை வளர்த்து அந்த வெங்காயத்தாள், அது நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன், வெங்காயத்தை வச்சாலே வந்து கொஞ்சம் அந்த ஈரப்பசம் இருந்துச்சுன்னா, நம்ம வீட்டுங்களில் வெங்காயம் வச்சா கொஞ்சம் ட்ரை ஆகாமல் ஒரு ஈரப்பசம் மாய்ஸ்சர் அதுல இருந்தா அந்த வெங்காயத்தாள், அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்னு சொல்றது அது தானா வரும்னா, அதை வளர்த்த பெருமை செயின்ட் சபரிக்கு இந்த சீசன்ல வரும். வத்தல் போடுற பெருமை அவங்க அக்கா கனிக்கு வருதுன்னா, ஒரு வெங்காயத்தாழா மாத்தின பெருமை வந்து சபரிக்கு வரும்னா, சபரி கிட்ட எவ்வளவு அழகான கண்டென்ட், அற்புதமான கண்டென்ட், இயற்கையான கண்டென்ட் பிக் பாஸ் எடுத்திருக்காங்க. அதுவும் ஆஃப்டர் 70 days அப்படின்னு சொல்லும்போது நிஜமாவே இது டைட்டில் வின்னிங்கான சூப்பர் மெட்டீரியல், இன்ட்ரெஸ்டிங்கான மெட்டீரியல், நேச்சுரலான மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும்போது அதுக்காகவே ஒரு டைட்டில் கப்பு கொடுத்துடலாம் தான் நினைக்கிறேன். ஆனால் நான் பிக் பாஸ் வந்து இவ்வளோ வெறித்தனமாக பார்க்குற பிக் பாஸ் ஃபேன்ஸ்கெல்லாம் தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்கும். பரவாயில்ல, செயின்ட் சபரிக்கு அவ்வளோதானே பண்ண முடியும், வேற ஏதாவது கண்டென்ட் அவர்கிட்ட இருந்து எடுக்க முடியுமா என்ன? ஸோ அவரை நல்லவராக காட்டினா இப்படி தான் காட்டி ஆகணும். இயற்கையும் அவரும் வெங்காயமும் அவரும் அப்படின்னு சொல்லும்போது நான் ரசிச்சேன்ப்பா அந்த கண்டென்ட். எத்தனை பேர் ரசிச்சிங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.